இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் ஸ்டேக் சீ ஃபுட் அண்ட் சுஷி பார். இது ஒரு பாரும் ரெஸ்டாரண்ட்டும் சக்குரான்ற பேர்ல. இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறது அஃப்கோர்ஸ் எலிகட் சிட்டி மெர்லாண்ட்ல. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போன உடனேவே ஒரு ஜாப்பனீஸ் தீம், ஒரு ஆம்பியன்ஸ்ல உள்ளுக்குள்ள என்ட்ராரோம். நம்ம போன உடனே நமக்கு வந்து ஒரு சீட்டிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. நம்ம டேபிள்ல நம்ம மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வேற பார்ட்டிகளோட ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் டேபிளை. நம்ம குரூப்பே 12 பேர் இருந்தால் ஒரே டேபிளில் இருந்துட போகிறோம். ஸோ இப்போ இந்த அம்மா வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க் அண்ட் வெல்கம் சாலட் கொடுக்குறாங்க. இந்த வெல்கம் ட்ரிங்க் இங்கே வந்து இட்ஸ் நத்திங் பட் அ சூப், மீசோ சூப்பும் ஒரு சாலடும் நல்லா இருந்தது. வெல்கம் ட்ரிங்க் அண்ட் சாலடை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆர்டரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் போயிருந்தோம். நான், என் ஒய்ஃப், என் பொண்ணு, என் பையன், எங்கள் அம்மா போயிருக்கும் போது இங்கே வந்து ஆர்டரை எடுத்தாங்க. நாங்கள் 5 பேருக்கு 4 ஆர்டர் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பட் இல்லை ஒருத்தருக்கும் தனியாக தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கும் தனியாக ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த தனியாக ஆர்டர் பண்ணுற டிஷ் ஒரே ஐட்டமாகவும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேக்காகவும் இருக்கலாம், இல்லை ஸ்டேக் அண்ட் ஷ்ரிம்ப் காம்பினேஷனாகவும் இருக்கலாம். நாங்கள் பெரும்பாலும் காம்பினேஷன் ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ எல்லார்ட்டையும் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு செஃப் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் தான் நம்மளுடைய குக். நடுவில் வந்து இப்போ குக் பண்ண போகிறாரு. ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷாலிட்டியே இவங்க ஃபுட்டு கிடையாது, நமக்கு முன்னாடி இவங்க குக் பண்ணுறது தான். நமக்கு முன்னாடி அந்த ஃபுட்டு குக் பண்ணும் போது அப்படியே ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஏதோ ஃபயரெல்லாம் வர வச்சு ஒரே படமாக இருக்கும் அவங்க குக் பண்ணுறது. இன்ஃபேக்ட் யூஎஸ் வந்த புதுசில் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட் வருவோம். ஏன்னா இது ரொம்பவுமே புதுசாக வித்தியாசமாக இருந்தது. நம்ம ஊரில் நான் அப்போ பார்த்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கும் நமக்கு வந்து டிஷ்ஷோட சைடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாஸ் எல்லாம் வச்சிடுறாரு. ஒரு சாஸ் எம்எம் சாஸ், இன்னொரு சாஸ் பேர் தெரியல, நல்லா இருந்தது. அதையும் எடுத்து வைக்கிற நேரத்தில் அந்த கிரிடில் ஹீட் ஆயிருது. ஃப்ரண்ட்ல சில்வரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு அடுப்பு மாதிரி இருக்கு பாருங்க, அது பேர் தான் கிரிடில். அதே மாதிரி நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மீட்டை கிச்சன்ல இருந்து அழகா ரெடி பண்ணி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் வித்தியா காட்ட ஆரம்பிக்கிறாரு பாருங்க. டக்க 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 டக்குன்னு கத்தியை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லட்டிட்டு இப்போ வந்து குக் பண்ண போறாரு. முதல் ஸ்டெப்பாக டேபிளில் எண்ணெயை ஊற்றுறாரு. அந்த எண்ணெய் ஊற்றுற ஸ்டைலே பாருங்க, ஒரு ஹார்ட் இன் ஷேப். அதில் வந்து அம்பு ஓடுதான். நெருப்பை பற்ற வைக்கிறாரு. அப்படியே ஹார்ட் இன் ஷேப்பில் நெருப்பு எரியுது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்டாரண்ட், அவ்வளோதான். நம்ம சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பிட போகிறன்றதோட ஒரு ஃபேமிலியாக போகும்போது ஒரு ஈவினிங்க்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்டாரண்ட். பேஸாக எல்லாருமே ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால மொத்தமாக ஃப்ரைட் ரைஸை கொட்டி அந்த கிரிடில் ஃப்ரைட் ரைஸை சூடு பண்ணுறாரு. அடுத்து எக் ஃப்ரைட் ரைஸ். அந்த எக்கை போடுறதுலையும் வித்தையை பாருங்கள். எக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை மிக்ஸ் பண்ணுறாரு. அப்படியே இது வந்து ஒரு பேஸ் எக் ஃப்ரைட் ரைஸாக மாற்றிட போகிறாரு. அங்கே குக் பண்ணியிருக்கிறது எல்லாம் நமக்குன்னு நினச்சிட முடியாது. அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவருக்கு கரெக்டாக தெரியும் அவர் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த பிளேட்டுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு. நம்ம பாட்டுக்கு ஃபுல் பிளேட்டு நீட்டு எல்லாமே எனக்கு வைன்ட்டு கேட்டுற முடியாது, அவருக்கே தெரியும். அடுத்து மேலே பெப்பரு, சால்ட்டு, அதுவும் ஒரு ஸ்டைல் அப்படியே போடுறாரு பாருங்க. ஐயா தொப்பியில் போய் விழுந்துருச்சு. அதை எடுத்து இப்போ திருப்பி பெப்பர் அண்ட் சால்ட்டை ஷேக் பண்ணுறாரு ஃப்ரைட் ரைஸில். லைட்டாக சாய் சாஸும் கெச்சப்புன்னு நினைக்கிறேன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுறாரு. அடுத்தபடியாக ஒவ்வொரு பிளேட்லையும் அவர் அந்த சமைச்ச ஃப்ரைட் ரைஸை கொண்டு வந்து வைக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கரெக்டாக அவருக்கு தெரியுது எந்த டேபிளில் எவ்வளோ வைக்கணும்னு. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸை வைக்கிறாரு.
அடுத்து வெஜிடபிள்ஸை கொட்டுறாரு. என்னடா அது வெஜிடபிள்ஸை கொட்டுறாரு, நம்ம யார் இங்கே வெஜிடபிள் ஆர்டர் பண்ணியிருப்பா, இது வந்து ஸ்டேக் அண்ட் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது இந்த வெஜிடபிள்லாம் நம்ம மீட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட வந்து சேர்ந்து குக் பண்ணுறதுக்கு இந்த 2 மூடி போட்டு மூடி வச்சிருக்காரு பாருங்க, அதில் வந்து கறி குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அந்த வெங்காயத்தை அழகாக ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாரு. இது அப்படியே ஒரு வால்கேனோ எரிமலை மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு. நடுவில் எண்ணெயை ஊற்றுறாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எரிமலை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி செட் பண்ண போறாருன்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம். எண்ணெயோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறாரு. எரிமலை இல்லையோ, இங்கே பாருங்க, அப்படியே இப்போ லைட்டரை வச்சு ஆன் பண்ணி விடுறாரு. அங்கே வந்து வெங்காயம் எரிமலை மாதிரி எரியுது. எரிமலை அப்படியே வந்து எரிமலையிலேருந்து இப்போ ட்ரெயின் ஆக்குறாரு. அங்கே பாருங்க அந்த சவுண்ட் எஃபெக்டில் ஏதோ ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு அந்த எரிமலையை. திருப்பி ஏதோ சாஸ் அதுக்குள்ளே ஊற்றுறாரு. ஊற்றுனோடனே பாருங்க அப்படியே இப்போ இந்த எரிமலையிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து கொந்தளிச்சு வெளியே வருதான். அதை வந்து மீட் மேலே ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து வெஜிடபிள் மீட் மேலே போட்டு இப்போ எல்லா மீட்டையும் டேபிள் எடுத்து வச்சாச்சு. கல் நல்லா சூடாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது, ஸ்டேக் இருக்குது, எறா இருக்குது, அதே மாதிரி ஸ்கேலப்ஸ் இருக்குது. ஸ்கேலப்ன்றது ஒரு விதமான சீ ஃபுட். இப்போ எல்லா கறியும் குக் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன் இல்லைனா சிங்கிள் டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஸ்டேக் அண்ட் ஷ்ரிம்ப் எறா ஆர்டர் பண்ணியிருந்தேன். மற்றவங்க வந்து இப்போ சிக்கனும் ஸ்டேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்கேலப்ஸ் அண்ட் ஷ்ரிம்ப் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். டேபிளில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணிவிட்டு அப்புறம் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கட் பண்ணி வெட்டி அவங்க பிளேட்டில் வச்சு விட்ருவாரு. இப்போ பாருங்கள், முதல்ல ஸ்டேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட் அமெரிக்காவில் எல்லா மாநிலத்திலையும் எல்லா பெரிய ஊர்கள்லையும் இருக்கும். இது ஒரு ஃபேமஸ் ஜாப்பனீஸ் கான்செப்ட் ரெஸ்டாரண்ட். நமக்கு முன்னாடி குக் பண்ணி கொடுக்கறது. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க காட்டுற அந்த வித்தை, குக் பண்ணுற ஸ்டைல், இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடோட ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போ பாருங்க, முதல்ல ஸ்டேக் எடுத்து வந்து என் பிளேட்டில் வைக்கிறாரு. இப்போ ஸ்டேக்கை குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எறாவை குக் பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி அடுத்து சிக்கனையும் எடுத்து வைப்பார். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிக்கனை வச்சு ஒரு விளையாட்டு காட்டுறாரு பாருங்க. அந்த சிக்கனை கட் பண்ணி ஒருத்தர் வாயில் அங்கேருந்து தூக்கி போடுவார். அதை நம்ம கரெக்டாக கேட்ச் பிடிக்கணும். அடுத்து இப்போ திருப்பி சிக்கனை எடுக்கிறாரு, அப்படி போடுறாரு. அங்கே இன்னொருத்தர் பிடிச்சிட்டாரு. அடுத்து இப்போ இந்த பையனை தூக்கி போடுறாரு. லைட்டாக மிஸ் பண்ணிட்டான். திருப்பி 2வது அட்டம்ப்ட் இல்லையா, அவன் பையன் வேணான்ட்டான். இந்த சைடு யாராச்சும் அடுத்த அட்டம்ப்ட் இல்லை. அந்த மாதிரி கரெக்டாக பிடிச்ச மக்களும் உண்டு. அது ஒரு ஃபன் தான், எஸ்பெஷலி சின்ன பிள்ளைகளுக்கு. அவ்வளோதான், அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு. குக் பண்ணி அங்கங்கே தூக்கி போட்டு விளாட்டையும் காட்டி முடிச்சிட்டாரு. இப்போ நடுவில் இருக்கிற கிரிடில் பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த பில்லு வரும், கெட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி, இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டேக் அண்ட் சீ ஃபுட் சுஷி ரெஸ்டாரண்ட் பார் எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கையோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்